எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க கேங்ல இருக்க ஒருத்தரை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். யாருன்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். ஓகேவா? அதுலயும் எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க, அவங்க வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்றத பார்க்குறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றாங்க, இல்லை பாஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட அந்த இன்பிட்வீன்ல இருக்க டைம்ல அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னும் போது உங்கள் கூடவே காலேஜில் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்த ஒரு பையன் திடீர்னு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எல்லாரும் வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னால் முடியும், பண்ணலாம், பண்ணு, உன்னால் முடியல வேறு யாராலையும் முடியாது, இந்த மாதிரிலாம் ஒரு உருட்டி விடுவாங்க. அதெல்லாம் நம்பி ஓகே நம்மளும் பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவனும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் எடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பான். படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அட்டன் பண்ணி அவங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர், இல்லை இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லாமே ஒரு எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கான் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுமாரி ரொம்ப டாப்பராக இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. மேபி ஒரு சில பேர் டாப்பராக இருந்து சின்ன வயசுலேருந்தே நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு வந்திருக்கலாம். ஒரு சில பேர் காலேஜ் டைமில் இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சு ஓகே நம்ம ஆவரேஜாக இருந்தாலும் நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம வந்து டிசிப்ளினாக ஒழுங்காக படித்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையோ கனவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சரியா? அப்படி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கும். பட் அதில் நடுவில் ஒரு சில நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க இல்லை அவங்களோட பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்து ஏதாச்சும் சொல்கிற வரைக்கும் இல்லை நெகட்டிவாக பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் மேலேயோ இல்லை அந்த பொண்ணு மேலேயோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃப் டவுட்ன்றது ஆரம்பிச்சிடும். செல்ஃப் டவுட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவனோட ப்ரிப்பரேஷன்ஸ் அவன் கண் முன்னாடியே அஃபெக்ட் ஆகும். இல்லை அது வந்து அந்த ரொட்டீனை அவனால் ஃபாலோ பண்ணவே முடியாது. திடீர்னு அவனுக்கு டவுட் வந்துடும் அவன் மேலேயே. லைக் என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் இது பண்ணிட முடியுமா அப்படின்ற டவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துடும். அது வரும்போது என்ன ஆகுனா, அவனோட ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, அவனோட ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகும்போது அந்த எக்ஸாமை ஒழுங்காக அவனால் அவுட்புட்டை கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது ஓகே நிஜமாலே அவங்க சொன்ன மாதிரி நமக்கு எதுவுமே வரல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஓகே பேசாமல் நம்ம இதை விட்டுட்டு நம்ம ப்ரைவேட் ஜாப் போயிடலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம், ஃபேமிலிக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு காரணங்களை காட்டி ஓகே அப்படின்ட்டு எக்ஸாமை குவிட் பண்ணிவிட்டு ஒரு சில பேர் போயிடுவாங்க. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்மூத்தாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க. அதுலேயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மீட் பண்ண போகும்போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சோஷியல் கேதரிங்ஸ் போகும்போதோ இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகும்போதோ பூமர்ஸ் அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. வன்மத்தை கற்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது பேசும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உடையும் போது என்ன ஆகுனா, அவனுக்கும் செல்ஃப் டவுட் வரும். அவன் மேலே வந்து அவனுக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமாக இல்லை, அவனோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்படின்னும் போது அவனோட ப்ராசஸில் அங்கேயுமே அவனுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். அங்கேயுமே அவன் ரொம்ப சஃபர் ஆகுவான். இதை வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தானே படிக்கிற, நீ ஜாலியாக கிளாஸ் வர ஜாலியாக படிச்சுட்டு இருக்க, வீட்டிலே இருக்க, வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை, சம்பாதிக்கணும்னு உனக்கு எதுவுமே இல்லை, நீ உசத்துக்கு இருக்க அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிளில் இன்னும் எத்தனை மாதம் தான் படிப்பேன், இன்னும் எத்தனை வருஷம் படிப்பேன், அவன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், நீ என்ன எத்தனை வருஷம் எழுதிட்டு இருக்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டு அவனோட மைண்டையே வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் அவனோட ப்ரிப்பரேஷனை ரீஸ்டார்ட் பண்ணி இல்லை எங்கே விட்டோமோ அங்கேருந்து ரெஸ்யூம் பண்ணி அதை கொண்டு போய் நல்லபடியாக படித்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி அவன் கிளியர் பண்ணி இப்படி தான் அவனோட ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். கவர்மெண்ட்டோட டைரக்ட் ஆர்கனைசேஷன் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வருஷம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்னா டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா Group 1 சொல்லலாம், Group 2, Group 2A, Group 4, இந்த மாதிரி. இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண மாதிரி தான் அவங்க வந்து கேலண்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இதே தான் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற யூபிசியாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பேங்கிங் இல்லை எஸ்எஸ்சி இதுவாக இருக்கும், எல்லாமே இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இல்லை இர்ரெகுலராக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது,
நோட்டிஃபிகேஷன் விட்டு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கழிச்சுலாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அப்படி இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது, ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஸ்ட்ராட்டஜி என்னென்னு தெரியாது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் படித்தோன்னா அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவன் ஒரு லெவலில் கொஸ்டின் கேட்டிருப்பான், அதுக்கும் நம்ம படிச்சதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு சில பேருக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இதுதான் படிக்கணும், இது படித்தா வந்துடும் அப்படின்னு தெரியும். பட் இதில் என்னதான் படித்தாலும் அவன் அவுட் ஆஃப் த போர்ஷன்லேருந்து ஒரு சில கொஷின்ஸை கேட்டு நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு, இல்லை என்னதான் டாப்பராகவே இருந்தாலுமே அவனே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு சில கொஷின்ஸை கேட்டு டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு வந்து ஷாக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவன் படித்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸையும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போய் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வாங்குறான், இல்லை ஃபைனல் ஸ்டேட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னும் போது அதில் கிடைக்கிற கிக்கோ தான். அதை வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவன் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ப்ரிப்பரேஷன் பார்ட்டுன்னு வரும்போது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் கண்டிப்பாக கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. கோர்ஸ் முடிச்ச அப்புறமேட்டு அந்த இன்ஸ்டியூட்லேருந்து சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் டேரக்ட் சப்போர்ட் இருக்காது. இன்டெரக்டாக சின்ன சின்ன டெஸ்ட்லாம் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை ஏதாச்சும் கெஸ்ட் லெக்சர் கொடுப்பாங்க. அதை தாண்டி மறுபடியுமே ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்மளாக தான் ஷெட்யூல் போட்டு நம்மளாக தான் 1 by 1 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் பிட்வீனில் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னா நான் தான் டிசிப்ளினாக டே டு டே லைஃப்பில் வந்து உட்காந்து படிக்கணும். அதேமாதிரி நான் வீட்டில் வந்து சும்மா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, கோர்ஸ் முடிஞ்சு நீ இன்னும் கிளியர் பண்ணலையா, அதான் ஒரு வருஷம் கோர்ஸ் முடிஞ்சல வேலை கிடைக்காதா உனக்கு அப்படிலாம் கேட்டு உங்களை வந்து மைண்ட் ஃபக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் டிசிப்ளினாக உட்காந்து ரிவிஷன் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மார்க் போடணும், மார்க் டெஸ்ட் போட்டு அதில் நல்லா மார்க் வரதான் பார்க்கணும். மார்க் வரலன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றது யோசித்து எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 இல்லை பண்ணிகிட்டு இருக்கும்போது அகெயின் வந்து நீ படித்ததுலாம் போதும், வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும், இல்லை உனக்கும் வயசாகிட்டே போகுது, உனக்கும் கல்யாணம் குழந்தை குட்டின்னு பார்க்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்படின்னும் போது அப்போ அந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம், இல்லை எப்படி இதை நான் ப்ரொசீட் பண்ணலாம் தெரியாமல் எக்ஸாம் விட்டு போகிறதா, இல்லைனா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை நான் என்னோடய ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்துட்டு போகணுமா அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி டைம் வரும்போது அவங்க அதுலேயுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஃபுல்லாக படித்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய நாலேஜஸ் எல்லாமே கெயின் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுலேயுமே கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னும் போது மல்டிபிள் டைம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நிறைய மாக் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நல்லா படிச்சுட்டு இருப்போம், நல்லா படிக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வருவான் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறியா, எல்லாம் அவுடேட் ஆகிடுச்சு, நீ இன்னும் அப்டேட் ஆகலையா, இதெல்லாம் படித்தாலும் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் போயிடுவான். அது நம்ம மைண்ட்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். அவன் அப்படி சொல்லிட்டானே, அப்போ நம்ம வந்து அவுடேட்டட் ஆகிட்டோமோ, அப்போ நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேறு புது புக்ஸ் எல்லாம் தேடி எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வேணால் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ், இல்லை நம்மளோட என்ன சொல்கிறது, லிமிட்டட் போர்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், வைடாக நம்ம யோசிக்கணும், இல்லை நிறைய சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரே கண்டென்ட்டு பல புக்கில் படிக்கும்போது என்னோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அது இல்லாமல் நான் என்ன படிக்கணுன்றதே எனக்கு தெரியாது கடைசியில். அப்படின்னும் போது என்ன ஆகுனாக்கா ஒழுங்காக என்னால் ரிவிஷன் பண்ண முடியாது. நான் 10 புக் படிச்சிருக்கேன்னா 10 புக்கையும் லாஸ்ட்டு மினிட்ல வந்து என்னால் ரிவிஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் இந்த மாதிரியுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இது இல்லாமல் ஒரு சில பேருக்கு மேக்ஸ் வராது. மேக்ஸ் வரல அப்படின்னும் போது அவன் முட்டி மோதி அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் இருந்தாலும் அது 25 கொஸ்டினுக்கு 23, 24 லட்சம் அவன் போட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது அதுக்குமே அவன் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு புரியல, தெரியலன்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தர மாட்டான். கேட்டால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து இது இல்லை, நான் இதெல்லாம் படிக்கலை, சும்மா ரேண்டமாக போட்டேன், ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு அவன் போயிடுவான். பட் ஆனால் அதில் இருக்க கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம தானே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸரோ இல்லை குரூப் 2 ஆஃபீஸரோ எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தானே, ஜாலியாக இருக்க, உனக்கு என்னப்பா வேலைக்கு பண்ணணும் அவசியம் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை, ஜாலியாக படிச்சுட்டு இருக்கேன்னு. பட் ஆனால் கொஞ்சம் படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோட வழி. இதில் ஏதாச்சும் ஒன்று 2 உங்களுக்கு ரிலேட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கேங்கில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வருஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை பிகினராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதெல்லாம் நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கியா சைலண்டாக, இல்லை இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கியா யார்ட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி இல்லை ஷேர் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃபார்